மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் சட்டத்தை மதித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு வருகை தந்து சட்டத்தை மதிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நேரிலே, அதாவது அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள், நேரிலே மாண்புமிகு நீதியரசர் முன்பாக அவர் நேரிலே வந்து இன்றைக்கு சட்டத்தை மதிக்கின்ற வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே மற்ற விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே என்ன நடந்தது என்பது குறித்து நம்முடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் இன்பதுரை அவர்கள் இப்பொழுது அது குறித்து விளக்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது புரசைவாக்கத்தில் தானா தெருவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுகிற போது அன்றைக்கு வேட்பாளராக போட்டியிட்ட தயாநிதி மாறன் ஏற்கனவே எம்பியா இருந்தவர். அவர் அந்த நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இதே அடிப்படையில் வைத்தார்னா பத்திரிகைகளிலே வந்த செய்திகளின் அடிப்படையில் அவர் தெளிவாக அதை பேசினார். பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். அதை எதிர்த்து தன் மீது கரை விழுந்திருக்கிறது, தான் அவதூறு செய்யப்பட்டு விட்டேன் என்று தயாநிதி மாறன் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு அவதூறு வழக்கு ஏற்கனவே 13th MM என்று சொல்லப்படுகிற 13வது கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதான் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட். ஆனால் தட் இஸ் நாட் அ காம்பிடன்ட் கோர்ட். அந்த கோர்ட்ல அந்த கேஸை நீங்க நடத்த முடியாது. ஏனென்றால் MLA MPக்கள் மீது ஒரு வழக்கு தொடக்கப்படுமானால் அது சிறப்பு நீதிமன்ற MPக்கள் MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை கையாளுகிற நீதிமன்றம் தான் அந்த வழக்கை நடத்த முடியும் என்பதனால் அந்த வழக்கு அங்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டத்தை மதித்து அந்த சம்மனை மதித்து எடப்பாடியார் நீதிமன்றத்திலே கடந்த 14/5/2024 அன்று ஆஜரானார். அதற்கு பிறகு அந்த வழக்கு மாறுதல் செய்யப்பட்டு இங்கு உள்ள 2வது கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அவர் வருகிற போது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் மஸ்ட், அது சட்டத்தில் இருக்கு. எனவே மீண்டும் ஒரு முறை அவர் இந்த நீதிபதி முன்பாக ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மனை அளித்தார்கள். அந்த எப்போதுமே சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், சட்டத்தின் மாண்பை கட்டி காக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ற வகையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் தானே அந்த வழக்கில் ஆஜராவதற்காக இன்று ஆஜரானார். இந்த வழக்கில் என்னன்னா வழக்கினுடைய அடிப்படை அவதூறு. என்ன அவதூறு அப்படின்னா, அவர் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்று எடப்பாடியார் கூறியது அவதூறுன்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்றால் பத்திரிகையிலே வந்த செய்தி அடிப்படையிலே கூறப்பட்டது. அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருந்தன. பத்திரிகைகளில் இவ்வாறு செய்தி வெளிவந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் எடப்பாடியார் பேசினார். அது அவதூறு இருக்காங்க. இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னதன் பேரில் வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. என்ன சொன்னார் சார்? EPS ஏதாவது சொன்னாரா? இந்த வழக்கு பொய் வழக்கு, தேவையில்லாத ஒரு வழக்கு, வேணுமென்றே குற்றச்சாட்டு கொண்டு என் மீது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன். அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது. சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வார். வழக்க போட்டவரே வரல. தம்பி வேணாம் தம்பி, ஓகே, வழக்கு உள்ள போகலாம். ஓகே, ரைட். சரிப்பா, நீதிமன்றத்தில் அது வேணாம்.